ஸோ இப்போ இப்போ வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு பார்க்குற டாபிக்ஸ் என்னன்னா, நான் வந்து ஒரு அரே டேட்டா வச்சிருக்கேன். ஸோ அரே டேட்டால ஸோ இதுல வந்து நிறையோட டீட்டெயில்ஸ் இருக்கு. இதான் ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் நார்மலா வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அதில் அவங்களோட நேம், அதுக்கடுத்து அவங்களோட ஏஜ், ஸோ அவங்களோட நேட்டிவ் ஆர் பிளேஸ் சம்திங், இல்லை வேற ஏதாவது அட்ரஸ், இல்லை ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், அடுத்து இமெயில். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து காப்பி பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ ஒரு நேம் நான் கொடுத்துக்கிடுவேன். ஓகே. ஓகே. ஸோ எனக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ நீங்க தான் ஒரு அட்மின், ஐ மீன் நீங்க தான் இப்போ ஸ்டூடெண்டோட பிரின்சிபல். ஸோ நீங்க தான் ஒரு ஸ்டூடெண்டோட பிரின்சிபல்னா உங்களுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட் அப்பெல்லாம் லிஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டேட்டா எல்லாமே எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கு. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எஸ்கியூஎல் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கு. ஸோ இப்போ அந்த எஸ்கியூஎல் இருந்து இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை நீங்க எடுத்துட்டீங்க. எப்படி இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸாக தருவாங்க. உங்க ஏபிஐல தருவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு இதை நீங்க லிஸ்ட் பண்ணணும். என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணணும். அதை நீங்க எப்படி லிஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு எனக்கு எந்த இடத்த எனக்கு வந்து எப்படி அவுட்புட் வரணும்னா இந்த இதுல இப்போ பாருங்க, இப்போ எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நேம், என்ன ஸ்டூடெண்ட் மைக், அதான் ஒரு டேக்ல ஒரு S4 டேக்ல கொடுத்துட்டு மைக். அதுக்கடுத்து அடுத்து மேக்னஸ், அடுத்து பிரகா, அடுத்து குகேஷ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டாவை ஷோ பண்ண வைக்கிறோம். ஓகே. ஸோ இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஸோ இதை ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணுவீங்க? இந்த இந்த டேட்டா எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது நிறைய இருக்கலாம். இப்போ நான் 4 தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த டேட்டா வந்து 10ஆ இருக்கலாம், ஃபியூச்சர்ல 100ஆ இருக்கலாம், அதுக்கடுத்து 1000ஆ மாறலாம். ஸோ அப்போ அதை எப்படி நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க? ஸோ எப்படி டேட்டாவை பிரிண்ட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ நான் பர்டிகுலரா இப்போ நான் ஒரே ஒரு டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வெளியே இருக்கு. ஸோ நான் அந்த இடத்த பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள வருது. ஒரு ப்ராக்கெட் போட்டேன் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இது வந்து அரே. ஃபர்ஸ்ட் எனக்கு மைக்கை பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துட்டேன். டாட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு அவங்களோட நேமை பிரிண்ட் பண்ணணும். நேம் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு மைக்குங்கிறது பிரிண்ட் ஆயிட்டு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதே இதை காப்பி பண்ணி போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ் 1 இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு ரெண்டாவது உள்ள இண்டெக்ஸ்ல உள்ள நேமும் எனக்கு கிடைச்சிடும். ஓகே. ஸோ இதே மாதிரி எனக்கு thousands ஆஃப் டேட்டாஸ் வரும். சொல்ல முடியாது, லேக்ஸ் கணக்குலயே டேட்டாஸ் போகலாம். ஸோ ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி நான் இண்டெக்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு thousands ஆஃப் இல்லை 2000 டேட்டா வருதுன்னா அப்படியே 0 இண்டெக்ஸ், 1 இண்டெக்ஸ், 2 இண்டெக்ஸ் அப்படின்னு போக முடியாது. ஸோ இதை எதுல மேனேஜ் பண்ணலாம்? இப்போ கன்சோல்ல எனக்கு மைக்கு, மேக்னஸ், பிரகா அண்ட் குகேஷ் இது எல்லாமே எனக்கு கன்சோல்ல பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை நீங்க எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? வித் இண்டெக்ஸ் போடாம, ஐ மீன் இந்த மாதிரி இண்டெக்ஸ் இல்லாம பிரிண்ட் பண்ண வைக்கணும். அப்போ ஸோ நான் இதை ஃபுல்லாமே இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறேன்னா ஒரு நார்மலா ஒரு லூப், ஒரு ஃபார் லூப்போ
இதுல நார்மலா ஒரு லெட் I is equal to 0, I greater than student dot details, sorry, student dot length I plus plus இப்படி நான் கொடுத்தேன்னா ஸோ அதுக்கடுத்து கன்சோல்ல நான் பிரிண்ட் பண்ணணும். லாக் என்ன கொடுத்தா பிரிண்ட் ஆகும்? ஸ்டூடெண்ட். ஸோ நான் இப்போ ஐ ஒரு அறையை இண்டெக்ஸ் தான் ஐடென்ட் பண்ண போறேன். அப்போ அரே ஆஃப் ஐ, அப்போ ஃபர்ஸ்ட் ஐ 0 வரும், ஜீரோட டீடைல்ஸ் இருக்கும், ஜீரோட டீடைல்ஸோட நேம் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3 பார்த்தீங்கன்னா இப்போ மைக் மேக்னஸ் பிரகா குகேஸ். ஸோ எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு. ஸோ இது 2 தடவை பிரிண்ட் ஆகும், ஏன்னா இது டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ 2 தடவை இப்போ பிரிண்ட் ஆயிட்டு. இப்போ நம்ம நினைச்ச மாதிரி அந்த டீடைல்ஸ் பிரிண்ட் ஆயிட்டு. இப்போ எனக்கு என்னன்னா இதை நான் வந்து டாம்ல பிரிண்ட் பண்ண வைக்கணும். டாம்ல எப்படி? இது வந்து கன்சோல்ல. ஸோ கன்சோல்ல ஈஸியா பிரிண்ட் பண்ண வச்சிட்டோம். பட் இதை நான் டாம்ல மைக் மேக்னஸ் பிரகா குகேஷ் மைக் மேக்னஸ், சாரி. ஸோ மறுபடியும் இந்த 4 நேமையும் இதுல பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறேன்னா அதுக்கும் லூப் தான் தேவைப்படும். பட் அதுக்கு வந்து மேப் மெத்தட். ஸோ எதுக்கு இந்த மேப் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த மேப் லூப்ங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது பர்டிகுலரா டாம் எலமெண்டே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டாம் எலமெண்டே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ஒரு லூப் யூஸ் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி, ஐ மீன் அதை ரிட்டர்ன் பண்றது எந்த லூப்பாலையும் முடியாது. பட் இந்த மேப் லூப்பால பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, ஃபுல் அரே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபில்டருங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஃபுல் ஃபில்டருங்கிறது வந்து இப்போ ஃபில்டர் இல்ல ஃபைண்ட் இல்ல நிறைய இருக்கு. ஃபைண்ட் இண்டெக்ஸ் அது மாதிரி நிறைய லூப்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு பர்டிகுலர் இதை ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த மேப் என்ன பண்ணும்னா இது ஒரு அரே தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் இது டாம் எலமெண்ட்டுக்குள்ள வந்துட்டுனா, டாம் எலமெண்ட்டுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் போடுறத பொறுத்து வந்துட்டுனா இது ஒரு எலமெண்டே ரிட்டர்ன் பண்ணும், ஐ மீன் ஒரு டேக்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனாலதான் இந்த மேப் மெத்தட் யூஸ் ஆகும். இப்போ என்னன்னா நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வருது. இப்போ இதுக்குள்ள நான் லூப் அடிக்க போறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டாட் மேப் மெத்தட். ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் லூப். ஸோ ஐட்டம் இப்படினாலும் போட்டுக்கலாம். இல்ல இந்த ஐட்டம் போடுறது வந்து உங்களுக்கு தெரியும், நான் இது மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஆப்ஜெக்டா அந்த இடத்துல வரும். ஸோ இல்ல ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதே போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இண்டெக்ஸ், அதோட இண்டெக்ஸ் வரும், அது எத்தனாவது இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது ரெண்டையும் காமனா நான் இதுல வாங்கிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்டா வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் இப்போ நான் அந்த இடத்துல நான் இந்த கேரி பீசஸ் யூஸ் பண்ணல, நான் டைரக்டா ஒன்று ரிட்டர்ன் பண்ண போறேன். என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா இதுல ஒரு H1 யூஸ் பண்ணிட்டு அந்த H1க்குள்ள அந்த H1 டேக்குக்குள்ள ஆப்ஜெக்ட்லங்கிறது ஒவ்வொரு ஆப்ஜெக்டா வரும். அதோட நேம் ஆப்ஜெக்ட் டாட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மேப் மெத்தட் என்ன பண்ணுனா, மேப்னாலே ரிட்டர்ன் வந்து பர்டிகுலர் எதை ரிட்டர்ன் பண்ணும். உங்களுக்கு தெரியும் மேப் எதை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு எலமெண்டே ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். ஒரு எலமெண்டே ரிட்டர்ன், ஏன்னா நான் டேரக்டா கேரி பேசஸ் யூஸ் பண்ணல, டேரக்டா ஏரோ போட்டிருக்கேன். அப்போ டேரக்டா இருக்குது, டேரக்டா ரிட்டர்ன் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த எலமெண்டே ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். பாருங்க, மைக் மேக்னஸ் பிரகா குகேஸ். அப்ப நம்மளுக்கு 4H1 டேக், ஐ மீன் 4H1 டேக்ல நம்ம கிரியேட் ஆகும். ஐ மீன் என்னன்னா 4H1 டேக் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதில் ஒன்று மைக், ஒன்று மேக்னஸ் பிரகா குகேஸ் அப்படிங்கிறது. ஸோ கீழே உள்ள ரெண்டே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் டீடைல், ஸோ அதோட இண்டெக்ஸையும் நம்ம வேணா சேர்த்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதோட இண்டெக்ஸையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அது எத்தனாவது இண்டெக்ஸ்ல உள்ளது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா மைக் 0 இண்டெக்ஸ், மேக்னஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், பிரகாஷ் செகண்ட் இண்டெக்ஸ், குகேஷ் தேர்ட் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் வேற எந்த மெத்தட் போட்டாலும் எனக்கு ரிட்டர்ன் ஆகாது. நான் இந்த இடத்துல ஃபில்டர் போடுறேன், ரிட்டர்ன் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அதுக்கடுத்து ஃபார் ஈச் போடுறேன். ஸோ ஃபார் ஈச் எதுவுமே ரிட்டர்னே பண்ணாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்னே பண்ணாது. ஸோ ஃபில்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஒரு அறையா ரிட்டர்ன் பண்ணும், அது டாம்ல எடுத்துக்கிடாது. ஓகே. ஸோ டாம்ல எடுத்துக்கிடாது. இப்போ அதுக்கடுத்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் ஈச், அடுத்து ஃபார் ஆஃப், அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. எதுவுமே செட் ஆகாது. இந்த மேப் மெத்தட் மட்டும்தான் ஒரு எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல டேரக்டர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு டேரக்டர் ரிட்டர்ன் பண்ண வேண்டாம்,
இதை நான் அப்புறம் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ரிமூவ் பண்ணிட்டு கேர்லி பேசஸ் யூஸ் பண்ணேன்னா இதுக்குள்ள கண்டிஷன் எல்லாம் எழுதிக்கலாம். லெட் ஏஸ் ஈக்குவல் டு 10 நான் கொடுத்துருக்கேன். ஸோ லெட் ஏஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். ஓகே, இஃப் இதுல ஒரு கண்டிஷன் போடுறேன். என்ன கண்டிஷன்னா இண்டெக்ஸ் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 3, ஏன்னா 0 1 2 3 அப்படின்றது. இப்போ இண்டெக்ஸ் வந்து 1 என்னன்னா இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏயா இருந்தா மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் h1 ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட். ஸோ உள்ள பேசஸ் ஆப்ஜெக்ட் டாட் நேம். ஸோ நேம் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷன் என்ன ரேஞ்சில் நான் கொடுத்துருக்கேன் தெரியுதா? ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0ன்னு வரும். 0 கிரேட்டர் தான் ஏயா? தப்பு. கிரேட்டராகவும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் உள்ள வராது, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. செகண்ட், அதுக்கடுத்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஏயா? அப்போ ஓகே, கரெக்ட். அப்போ இது ஓகே ஆகும், இது ரிட்டர்ன் ஆகும். அப்போ எனக்கு என்னன்னா மைக் மட்டும் பிரிண்ட் ஆகாது. மேக்னஸ் பிரகா குகேஷ் இது பிரிண்ட் ஆகும். பாருங்க, மேக்னஸ் பிரகா குகேஷ் இது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேர்லி பிசஸ் யூஸ் பண்றோம்னா அதுக்குள்ள நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கேர்லி பிசஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அது ரிட்டர்ன் கீவேர்டு இருந்தால் தான் அந்த கேர்லி பிசஸ் தாண்டி இது வெளியே போகும், ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம டாம் எலமெண்ட்டுக்குள்ள ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வரும் உங்களுக்கு. எங்க பேக்கெண்ட்ல இருந்து ஏபிஐ மூலமா இந்த ரெஸ்பான்ஸா இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸா வரும், ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டா வரும். இதை தான் நம்ம எடுத்து டிஃபால்ட்டா எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், எங்க பிரிண்ட் பண்ணுவோம்னா இங்க தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணி வச்சிருவோம். ஸோ என்னென்ன டீடைல்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாமே இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல இருந்து வரும். அதை எப்படி பிரிண்ட் பண்றதெல்லாம் இந்த மேப் மெத்தட் மூலமா தான். ஓகே, ஸோ இது பேர் தான் ஒரு டாம்ல ரெண்டர் பண்ண வைக்கிறது. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணோம்? ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்டை லூப் பண்ணி அதுக்குள்ள இங்க இருந்தே லூப் பண்ணி எலமெண்ட்டை செட் பண்ணி அதுக்கடுத்து அப்பன் பண்ணுவோம். ஸோ எவ்வளவு வேலை? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கிரியேட் பண்றோம், அதுக்கடுத்து செட் பண்றோம், அதுக்கடுத்து அப்பன் பண்றோம். த்ரீ த்ரீ ஒர்க் அங்க நடக்குது. பட் இங்க அப்படி கிடையாது. இங்க ஒரே இதுக்குள்ள மூணையும் கொண்டு வரோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ புரியுதா நான் என்ன சொல்றேன்? இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு எக்ஸாம் எழுத போயிருக்கீங்க. ஸோ நார்மலா எக்ஸாமோட ரிசல்ட் வரும். ஸோ என்னன்னா ஆஹ் உங்களோட சப்ஜெக்ட், அதுக்கடுத்து அது என்ன மார்க் எடுத்திருக்காங்க, அது என்ன ஸ்ட்ரக்சர்ல வரும் பேசிக்கா. எக்ஸாம் ரிசல்ட் என்ன இதுல வரும்? ஒரு 10th இல்ல 12th இல்ல காலேஜ். ஓ எஸ். ஸோ அது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்? டேபிள். ஓகே, டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டையும் இந்த மாதிரி லூப் தான் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை உங்களுக்கு ஃப்ரெண்டெல்லாம் காமிச்சிருப்பாங்க, டேபிள் ஃபார்மேட்ல ஒவ்வொரு எலமெண்டா இருக்கிறது. பட் அதையும் ஒரு ரெஸ்பான்ஸ் மூலமா தான். ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். ஸோ நீங்க வந்து டேபிள் ஃபார்மேட்ல உங்களோட ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த டேபிள் ஃபார்மேட்டும் இந்த மாதிரி லூப்ல தான். அப்போ என்ன, நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை கொடுப்பீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியா இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்குள்ள உங்களோட ஸ்டூடெண்டோட ரிஜிஸ்டர் நம்பரை நீங்க கொடுப்பீங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை அது ஒரு ஏபிஐ மூலமா அதை போஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அது வாங்கி அது டேட்டா பேஸ்ல இருந்து செக் பண்ணி உங்களோட டேட்டா எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸா ஒரு டேட்டா தரும். என்னன்னா சப்ஜெக்ட், இது என்ன சப்ஜெக்ட் இருக்கு, ஸோ அதோட லிஸ்ட், அதுக்கடுத்து அதோட மார்க்ஸ், அதோட பெர்சன்டேஜ், அதோட கிரேட், இது எல்லாமே ஒரு பர்டிகுலரா ஒரு இந்த மாதிரி ஆப்ஜெக்டா வரும். இப்போ என்ன வரும்னா அந்த இடத்துல நேம், இந்த இடத்துல ஒரு இப்போ மேக்ஸ், ஸோ மேக்ஸ் இருக்கும். ஸோ அதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, ஸோ அதோட கிரேட், அதுக்கடுத்து என்ன, அதோட டோட்டல் மார்க், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ல வரும். இந்த இடத்துல மேக்ஸ் வருதுன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு வேற ஒரு டாபிக் வரும், இது ஒரு இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டா ஒரு ரெஸ்பான்ஸா வரும். அந்த ரெஸ்பான்ஸையும் நீங்க இதே மாதிரி தான் மேப் பண்ணி டேபிள் ஸ்ட்ரக்சர்ல காமிப்பீங்க. ஸோ அதை எப்படி பார்க்கலாம்னா, இப்போ இதே இதை நான் டேபிள் ஸ்ட்ரக்சர், இது நார்மலா நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணேன். இதே இதை நான் டேபிள் ஸ்ட்ரக்சர்ல போனேன்னா நான் டேபிள். ஸோ டேபிள், ஃபர்ஸ்ட் டேபிள். ஸோ டேபிள்ல டேபிள் ஹெட் இருக்கும், டி ஹெட். ஸோ டி ஹெட்.
ஸோ tget. ஸோ அதுக்கடுத்து tr டேபிள் ரோ. ஸோ டேபிள் ரோங்கிறது வந்து ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் தான், அது என்ன சப்ஜெக்ட் அது இது. ஸோ இப்போ நான் டேபிள் ரோல என்னெல்லாம் கொடுத்தேன்னா டிஹெச்ல வந்து எனக்கு வந்து நேம் ஃபர்ஸ்ட் காமிக்கும். ஸோ நேம், அதுக்கடுத்து என்ன காமிக்கும், ஏஜ் இருக்கு. ஸோ ஏஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் அதுக்கு அதுக்கடுத்து இமெயில், அவ்வளவுதான். ஸோ இமெயில் இப்போ இது காமனா ஹெட்டிங் போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து டேபிள் கட்டுக்கு அடுத்து டி பாடி. இந்த டி பாடியில தான், ஸோ இந்த டி பாடியில தான் நம்ம லூப்பே பண்ண போறோம். ஸோ இங்க தான் நம்ம லூப்பே பண்ண போறோம். அப்போ எனக்கு வந்து பர்டிகுலரா ஒவ்வொரு ரோவா கிடைக்கும். இப்போ நீங்க டேபிள் ஏதோ ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டீங்க வச்சுங்களேன். டேபிள் டேபிள் டேட்டா. ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட டேட்டா இப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம ஹெட்டிங்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இது நேம் ஏஜ்னு கொடுத்துட்டோம். இந்த இது வரது ஃபுல்லாமே பேக்ல இருந்து வரும். என்ன டேட்டா அப்படின்னு, ஏன்னா ஃப்ரெண்ட்ல இருக்காது. என்ன டேட்டாங்கிறது அவங்க டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க, ஐ மீன் இப்போ ஒரு யூனிவர்சிட்டில இருந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்டேட் பண்ணி அதை ஒரு அப்ளிகேஷன் மூலமா உங்களோட டீடைல்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டீடைல்ஸை நீங்க ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நீங்க பண்ணையும் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ஒரு டேட்டா வருது. அப்ப எல்லாமே பேக்ல இருந்து வரும். அதை நம்ம டைனமிக்கா லோட் பண்ணணும். அப்ப நம்ம டேபிள் ரோ, இந்த ஒரு ரோவே டைனமிக்கா தான் வரப்போகுது. ஸோ அப்போ டேபிள் ரோவே நம்ம லோட் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் போட்டணும். கண்டிஷன் யூஸ் பண்ணி ஸோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டாட் மேப். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். இப்போ இண்டெக்ஸ் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் டைரக்டா இதை போட்டு ஒரு கேர்லி பீசஸ் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ கேர்லி பீசஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள டிஆர் டிஆர் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு எத்தனை டிஆர் வரும், இப்போ இது என்ன இதோட லென்த் எதுனா 4. அப்போ எனக்கு 1 to 4 டிஆர் கிரியேட் ஆகி எனக்கு இந்த டி பாடியில் அப்டேட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ டேபிள்ல டிகெட் நம்ம ஏற்கனவே டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணது. ஸோ டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணது இருக்கு. இப்போ டி பாடியில அதே மாதிரி டிஆர் பாருங்க, எம்டியா 4 டிஆர் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து டிஆர் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அது உள்ள எந்த வேல்யூஸ்மே நம்ம கொடுக்கல. ஸோ இதுக்குள்ள டிடி வரும். ஸோ இதுக்குள்ள டிடி வரும். ஓகே. ஸோ அப்போ இதுக்குள்ள நான் டிடி என்ன டிடி யூஸ் பண்ணணும்னா, ஸோ நார்மலா ஓகே டிடி. ஸோ இந்த இடத்துல தான் ஆப்ஜெக்ட் டாட் நேம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு நான் அதே இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பாருங்க, மைக் மேக்னஸ் பிரகா முகேஷ். அப்ப என்னன்னா எனக்கு பர்டிகுலரா 4 டிஆர் கிரியேட் ஆகி பர்டிகுலரா ஒரு டிடி கிரியேட் ஆயிருக்கு. இந்த நேம்ங்கிற வரிசையில கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ஏஜ்ங்கிற வரிசையில இன்னொன்று கிரியேட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ, அப்போ செகண்ட் இதுக்கு செகண்ட் வேல்யூ. நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஸோ இந்த இடத்துல ஏஜ். ஸோ இந்த இடத்துல மொபைல். ஸோ இந்த இடத்துல இமெயில். ஸோ அப்படி கொடுத்த உடனே எனக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர்ல ஸோ பாருங்க, இப்போ ஒரு நேம், ஏஜ், மொபைல், இமெயில். ஸோ என்னென்ன இருக்கோ பர்டிகுலரா எனக்கு அந்த லைன்ல இப்போ ஏஜுக்கு 24, மொபைலுக்கு மொபைல், இமெயிலுக்கு இமெயில். ஸோ இந்த மாதிரி தான் டேபிள் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வந்துடும். இது டேபிள் ஸ்ட்ரக்சர் ஏன் இல்லைன்னா நம்ம வந்து சிஎஸ்ல அதுக்கு ஸ்டைல் கொடுக்கணும். ஸோ நார்மலா இண்டெக்ஸ்ல போயிட்டு டேபிள் டிஆர் டிடி டிஹெச் சொல்லிட்டு பார்டர் சாலிட் 1 pixel கிரே, பார்டர் கொலாப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நேம், ஏஜ், மொபைல், இமெயில். ஸோ இதுக்கு எல்லாமே எனக்கு பர்டிகுலரா எனக்கு வந்து இந்த இப்போ நான் இந்த ஸ்டைல நான் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தேன்னா எனக்கு வந்து டபுள் டபுளா வந்திருக்கும். எதுக்கு டபுள் டபுளா வந்திருக்குன்னா, பார்டர் சாலிட் 1 pixel கிரே கொடுத்தோன்னே எல்லாத்துக்குமே நான் பார்டர் கொடுக்குறேன். அப்போ எல்லாத்துக்குமே பார்டர் எடுத்துக்கிடும். ஸோ இந்த மாதிரி பார்டர் கொலாப்ஸ்னா அது கொலாப்ஸ் ஆகிக்கிடும். ஸோ அது வந்து டிஃபால்ட்டா கொலாப்ஸ் ஆகிக்கிடும். அதுக்குள்ள மெர்ஜ் ஆகிக்கிடும். ஸோ அதே இடத்துல 2 பார்டர் வருதுன்னா அது கொலாப்ஸ் ஆகிக்கிடும்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம்க்குள்ள மைக், ஏஜுக்குள்ள 24, மொபைலுக்குள்ள அந்த நம்பர்ஸ், இமெயிலுக்குள்ள இது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, பேசிக்கா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்னா, பேக் எண்ட்ல இருந்து டேட்டா தருவாங்க. ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் ஏபிஐ ஃபிஷ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை வந்து ஒரு டிசைன் பண்றது. அந்த டிசைன் பேக் அண்ட் ஐ மீன் எந்த யூசரோட ஒரு கிளைண்ட் என்ன சொல்றாங்களோ என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ். அதுக்கடுத்து ஒரு ஏபிஐ ஃபெச் பண்றது. அந்த ஏபிஐல இருந்து வர டேட்டாவை நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்கிறது. அதுக்கடுத்து லாஜிக்கல் வரும், சின்ன சின்ன லாஜிக்கல் வரும், இந்த க்ரெட் ஆப்ரேஷன்லாம் வரும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து மேக்னஸ் இருக்கு. இது வந்து நார்மலா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இதை வந்து நம்ம ரீட் ஒன்லி. இது வந்து பார்க்க மட்டும் தான் முடியும், இதை எடிட் பண்ண முடியாது. பட் இப்போ நீங்க தான் ஒரு அந்த அட்மினாவே இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து தெரியாம மார்க் தப்பான மார்க்கா அப்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ லான்ச் பண்ணல, அப்டேட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எடிட் பண்ணணும். அப்படிங்கும்போது எடிட் கொடுத்த உடனே அது எடிட் ஆகணும். ஸோ அப்போ பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் இந்த கிரெட் ஆப்ரேஷன் ஃபுல்லாமே இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கு எல்லாமே சிமிலர் லாஜிக்கல் வரும். ஸோ பேசிக்கா நம்ம வந்து தர டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட்ல லோட் பண்ணி காமிக்கிறது தான் நம்மளோட 50% ஒர்க்கா இருக்கும். ஓகே. 50% ஒர்க் வந்து தர டேட்டாவை இந்த மாதிரி லோட் பண்ணி காமிக்கணும். அது ஒண்ணு. ஸோ செகண்ட் ஒரு 30% ஃபுல்லாவே லாஜிக்கல். ஸோ அதை எப்படி லோட் பண்ணி காமிக்கணும். இப்போ ஏன்னா ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ல வந்து சில ரெண்டு ஆப்ஷன் வச்சிருப்போம். இப்போ வந்து இந்த இடத்துல பாஸ், இந்த இடத்துல ஃபெயில் இருக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ல பாஸ் எவ்வளவு இருக்காங்க, ஃபெயில் எவ்வளவு இருக்காங்க, அதையும் இந்த ஆப்ஜெக்ட்ல வந்துடும். என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ பாஸ் அவங்கள மட்டும் காமிக்கிறோம், ஃபெயில் அவங்கள மட்டும் காமிக்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ற நிலைமை வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் 30% இந்த மாதிரி கண்டிஷன் படி ரெண்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் லாஜிக்கல். ஸோ நம்ம தர பேக்எண்ட்ல தர டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்கிறதுக்கு தான் பேசிக்கா லோட் பண்றதுக்கு தான் இந்த மேப் மெத்தட். ஓகே. வேற எந்த மெத்தடாலையும் லோட் பண்ண முடியாது. ஸோ வேற எந்த மெத்தடாலையும் லோட் பண்ண முடியாது, இந்த மேப் மெத்தடால மட்டும் தான் முடியும். ஓகே. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதா? ஸோ இப்போ நீங்க இதனை கொடுத்துட்டீங்க. இப்போ இதையும் நீங்க வந்து பெட்டரா இன்னும் பண்ணலாம். என்ன பண்ணலாம், இன்னொரு காலம் வச்சு எடிட்னு வச்சு எடிட் வைக்கலாம், டெலிட் வைக்கலாம். ஸோ இதை எடிட் பண்ணும் போது இதை எப்படி நீங்க ஸ்டேட்ல அப்டேட் பண்ணுவீங்க? இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னா, இப்போ நான் பர்டிகுலரா இவ்வளத்தையும் நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இப்போ டைரக்டா லோட் ஆகுது என்னது, இந்த டிஆர் தான் டைரக்டா லோட் ஆகுது. ஸோ அப்போ என்னன்னா இந்த டிஆருக்கு கீ அப்படிங்கிறத ஒன்று நம்ம டெஃபைன் பண்ணணும். எதுக்கு இந்த கீ அப்படிங்கிறத டெஃபைன் பண்ணணும்னா, இப்போ நான் கன்சோல்ல நான் போடும்போது எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ என்னன்னா ஈச் சைல்டு இன் ஏ லிஸ்ட் சுட் பி ஹேவ் யூனிக் கீ ப்ராப்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நான் இதை ரிமூவ் எடுத்துருவேன். இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு வார்னிங் வரும். ஈச் சைல்டு இன் ஏ லிஸ்ட் சுட் பி ஹேவ் யூனிக் கீ ப்ராப்ஸ் அப்படின்னு வரும். ஸோ எதுக்கு இந்த யூனிக் கீ ப்ராப்ஸ் அப்படின்னு வருதுன்னா, நம்மளுக்கு வந்து சைல்டு வந்து ரெண்டர் ஆகுது. இப்போ இந்த டிஆரே எனக்கு 4 டைப்ல ரெண்டர் ஆகுது. ஓகே. ஸோ என்னன்னா 4 டைம்ஸ் ரெண்டர் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு 4 டிஆர் வரும். ஸோ இது எல்லாமே லூப்ல இருந்து ரெண்டர் ஆகுது. ஸோ அப்போ நீங்க ஒவ்வொரு டிஆர் ரெண்டர் பண்ணும்போது அதுக்கு ஒரு கீ செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அது வந்து இது வந்து செட் பண்ணாமலே நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஓகே. பட் கீ செட் பண்றது வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ கீ செட் பண்ணி அதுக்கு ஒரு கீ கொடுக்கணும். என்னன்னா ஒரு யூனிக்கா ஒரு கீ கொடுக்கணும். ஸோ நான் வந்து இண்டெக்ஸே நான் கொடுத்துக்கிடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இன்னொரு இண்டெக்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட் கமா இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இண்டெக்ஸே நான் டைரக்டா உள்ள கொடுத்துக்கிடுறேன். ஸோ இண்டெக்ஸே நான் டைரக்டா கொடுத்துக்கிடுறேன். ஸோ பேசிக்கா அந்த எரர் மறுபடியும் நம்ம ரெண்டர் பண்ணும்போது இந்த எரர் வராது. ஸோ அதே தான். ஸோ நார்மலா ஒரு கீ அப்படிங்கிறத நான் டைரக்டா நான் ரெண்டர் பண்ணிட்டேனா, இது நான் இது பண்ணியிருந்தேன், கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ அந்த எரர் வரல. ஸோ எதுக்குன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நான் கீ எதுவுமே கொடுக்கல. ஸோ பாருங்க இதுவும் ரெண்டர் ஆகுது. H1 4 டைம்ஸ் ரெண்டர் ஆகுது. நான் கீ எதுவுமே கொடுக்கல. இப்போ இங்க மட்டும் கீ கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் கமெண்ட் பண்ணிட்டேன். நான் கீ கொடுத்தோடனே எனக்கு வார்னிங் போயிருது. ஸோ என்ன பர்டிகுலரா கீ கொடுக்க சொல்லும். ஸோ நார்மலா கீங்கிறத வச்சு ஒண்ணுமே இல்லை. பர்டிகுலரா அது ரெண்டர் ஆகுறதுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப்
ஃபோர் டைம்ஸ் ரெண்டர் ஆகுது. அந்த ஃபோர் டைம்ஸும் அந்த டிஆருக்கு ஒரு கீ செட் பண்ணி ரெண்டர் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ அது ஒரு யூனிக், அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் கீ செட் பண்ணி நான் ரெண்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு, நான் இந்த டிஆர்ல நான் ஒரு ஆன் கிளிக் வைக்க போறேன். ஸோ ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை வைக்க போறேன். ஸோ இந்த ஆன் கிளிக் பண்ணும்போது நான் ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நான் மேப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக், ஹேண்டில் கிளிக். ஸோ இந்த ஹேண்டில் கிளிக்கை நான் டைரக்டா கொடுத்துக்கிறேன். டைரக்டா கொடுக்காம ஒரு கால் பேக்ல கொடுக்குறேன், ஏன்னா ஆர்குமெண்ட் செட் பண்ணணும். ஸோ ஆர்குமெண்ட் செட் பண்ணணும். ஸோ இந்த ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டை எடுத்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆர்குமெண்டா கொடுத்துட்டேன். ஸோ இங்க பேரமா வாங்கிட்டேன். ஸோ வேல்யூ அப்படிங்கிற ஒரு நேம்ல வாங்கிட்டு நான் லாக் யூஸ் பண்றேன், லாக் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ தான், இப்போ பாருங்க, நார்மலா நம்மளோட டீடைல்ஸ் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நான் ஒரு ஆன் கிளிக் வச்சிருக்கேன். ஸோ யாருக்குமே தெரியல, இந்த இடத்துல ஒரு நான் ஆன் கிளிக் வச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் ஒரு ஆன் கிளிக் இருக்கு. நான் இதை பர்டிகுலரா கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன டேட்டா வரும்? எஸ், கரெக்ட். என்னன்னா இந்த ரோக்கு தான் நான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ரோக்கு தான் ஆன் கிளிக் இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஃபோர் டைம்ஸும் டிஆர் கிரியேட் ஆகும், ஃபோர் டைம்ஸும் டிஆருக்கும் ஆன் கிளிக்கும் செட் ஆகும். ஒவ்வொரு அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாது. இந்த டிஆருக்கு இந்த ஆன் கிளிக், ஓகே, இந்த டிஆருக்கு இந்த ஆன் கிளிக் அப்படிங்கிறது, அப்படிங்கிறது வந்து செட் ஆயிரும். இப்போ நான் இதை பர்டிகுலரா கிளிக் ஆனா இதோட டேட்டா மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ நான் இதை கிளிக் ஆனா குகேஷ் அதோட டேட்டா எனக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமா தான் நம்ம ஒரு கிரெட் ஆபரேஷன், ஸோ கிரெட் ஆபரேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ இது மூலமா தான் ஒரு ரீட், அப்டேட், டெலீட் இது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணா இது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலயும் நம்ம ஒரு ஆன் கிளிக் போட்டு நம்ம வந்து பண்றதுனால நான் பர்டிகுலரா அப்ப என்ன ஆகும், ஃபோர் டைம்ஸ் டிஆர் ரெண்டர் ஆகுது, ஃபோர் டைம்ஸும் ஆன் கிளிக், ஒவ்வொரு டிஆருக்கும் ஒவ்வொரு ஆன் கிளிக்கும் செட் ஆயிரும். ஸோ அப்போ பர்டிகுலரா அந்த ஆப்ஜெக்ட் அனுப்பியிருக்கோம், ஆப்ஜெக்ட் அனுப்பியிருக்கும் போது எந்த டிஆரை நம்ம கிளிக் பண்றோமோ அதோட ஆப்ஜெக்ட் தான் இங்க நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் டாம் மெத்தட். ஸோ இப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதுல ஒரு எடிட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணுவோம், இதோட டேட்டா கிடைக்கும், இதோட டேட்டாவை அசம்பிள் பண்ணி ஸோ இந்த டேட்டாவை வேற டேட்டாவை மாத்து அப்படி சொல்லி நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு டாம் எலமெண்ட்ல எப்படி ரெண்டர் பண்ணி அதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது தான் ஒரு மெத்தட். ஸோ இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இல்லாம ரிட்டர்ன், இந்த ரிட்டர்னுக்குள்ள நம்ம நிறைய டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி டேட்டாவை ஃப்ரண்ட் அண்ட் ஐ மீன் யூசருக்கு நம்ம ஷோ பண்ணிட்டே இருப்போம், பர்டிகுலரா ஷோ பண்ணிட்டே இருப்போம். இப்போ நார்மலா ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்ல லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த அக்கௌண்ட்ல நீங்க வந்து உள்ள போறீங்க. உள்ள போன உடனே உங்களோட போஸ்ட், உங்களோட நீங்க 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் பிஃபோர் அப்டேட் பண்ண போஸ்ட் இன்னும் இருக்குன்னா அது டேட்டாவால தான் முடியும். ஸோ என்ன பண்ணுன்னா இந்த இன்ஸ்டாகிராம், ஸோ நீங்க பண்ண போஸ்ட், லேட்டஸ்டா பண்ண போஸ்ட் ஃபுல்லாமே ஐ மீன் நீங்க பண்ண போஸ்ட் ஃபுல்லாமே எடுத்துட்டு வந்துரும். எடுத்துட்டு அதை ஃபுல்லாமே லேட்டஸ்டா பண்ணதை மட்டும் எடுத்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ல ஷோ பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ ஷோ பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். இதுதான் டேட்டா ஹேண்டில் பண்ணும். ஸோ அது என்னன்னா அவங்க டேட்டா தந்துருவாங்க. ஸோ நம்ம ஏபிஐ ஃபெச் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ல இருந்து, டேட்டா தந்துருவாங்க. அந்த டேட்டாவை தான் நீங்க லோட் பண்ண இருக்கீங்க. ஸோ புரியுதா? ஸோ இன்ஸ்டாகிராம் போகணும்னா இல்ல ஃபேஸ்புக்கோ இல்ல லிங்க்டின் போனோம்னா லேட்டஸ்டான அப்டேட்லாம் வரும். ஸோ ஒரு ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இந்த ஜாப்புக்கு ஒரு வேகன்சி போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த வேகன்சிக்கு சம்பந்தமான ஐ மீன் அவங்க லேட்டஸ்டா போட்டது மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி வரும், ஏன்னா லேட்டஸ்டா பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் நம்ம வந்து ஏபிஐ வந்து ஃபெச் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அது மட்டும் வரும், அதை நம்ம ஷோ பண்ண வைப்போம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா அதுக்கடுத்து விட லேட்டஸ்ட் வரும். ஸோ இதுதான். ஸோ அப்போ என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு இமேஜும் அதோட டீட்டெயில்ஸும் மட்டும் தான் காமிக்கிறது தான். பட் ஒவ்வொரு ஏபிஐ ஃபெச் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு வந்து அதை ஷோ பண்ண வைக்கிறது தான் ஃப்ரண்ட் எண்டோட ஒர்க். ஸோ இந்த மாதிரி தான் ஷோ பண்ணுவோம், அதை ஒரு இமேஜா ஷோ பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன், எப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ இமேஜ், ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து இமேஜ், டைரக்டா இமேஜ் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ். ஸோ சேவ் இமேஜஸ். ஸோ ஒரு இமேஜை ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னா ஸோ இப்போ நார்மலாக நான் எஸ்ஆர்சியில் போடுறேன். ஸோ போட்டு
ஸோ எஸ்ஆர்சிக்குள்ள அந்த இமேஜ் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்திருக்கும். நான் அதுக்கு வேற நேம் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு வேற நேம் வச்சுட்டு இந்த இமேஜை நான் மேலே இம்போர்ட் பண்றேன். இப்போ நான் பார்த்தோன்னா ரவுட்டர் காமன்ல மேலே இம்போர்ட் பண்றேன். ஸோ இம்போர்ட் அந்த இமேஜுக்கு ஒரு நேம், என்ன நேம்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா இமேஜுங்கிறது ஒரு காமனா ஒரு டிஃபால்ட் தான், டிஃபால்ட். ஸோ என்ன நேம்லாம் வச்சுக்கலாம். ஸோ நான் இது இமேஜ் அப்படிங்கிற ஒரு நேம்லேயே எடுத்துக்கிட்டு, சரி, ஃப்ரம் டாட் ஸ்லாஷ். ஸோ இருக்கா. ஸோ NAT. ஸோ நேச்சுரல் இமேஜுக்கு நான் வந்து டேரக்டா எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜை நான் மேலே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை நான் இதுல கொடுத்துருந்தேன். எங்க இதுல நான் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ இந்த கீழே இந்த இமேஜ் இருக்கு. ஸோ இது இது நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வைக்கிறது. பேக் எண்ட்ல என்னன்னா பேக் எண்டோட ஒரு இமேஜ் தருவாங்க. என்னன்னா அது ஒரு URL தருவாங்க. அது இந்த மாதிரி தான் வரும். அதை என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல இமேஜ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ இது வந்து இமேஜ் அப்படின்னு இருக்கு. இமேஜ் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டேன். இமேஜ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த இமேஜை லோட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து டைரக்டா ஆப்ஜெக்ட் டாட் இமேஜ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஸோ இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை நான் டைரக்டா நான் போட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னா பாருங்க, ஸ்டாட்டிக் மீடியா ஸோ டாட் ஜேபிசி அப்படின்னு ஒரு டைரக்டா வருது. ஸோ எதுக்காண்டி டைரக்டா இப்படி எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, ஸோ இமேஜை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் நம்ம? ஒரு இமேஜை நம்ம எப்படி HTML கொண்டாடுவோம்? அதான் எந்த டேக்ல? இமேஜ் டேக். ஸோ நான் டைரக்டா ஆப்ஜெக்ட் டாட் இமேஜ் போட்ட உடனே எனக்கு இமேஜ் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த இடத்துல இமேஜ் டேக் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ் அப்படிங்கிற இமேஜ் டேக் யூஸ் பண்ணி எஸ்ஆர்சிக்குள்ள, ஸோ இந்த எஸ்ஆர்சிக்குள்ள தான் நான் இந்த ஆப்ஜெக்ட் டாட் இமேஜை நான் போட போறேன். ஸோ அப்போ இதுக்குள்ள போட்ட உடனே அந்த பாத் ஃபுல்லாமே கரெக்டாக எனக்கு செட் ஆகி எனக்கு இமேஜ் ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜ் பெரிய இமேஜா இருக்கு. ஸோ அதனால அது பெருசா எடுத்துக்கிடுது. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டைல்ஸ், நீங்க இதுக்கு ஒரு ஸ்டைல் ஏதோ ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படிதான் இமேஜ் செட் பண்ணோம். இப்போ நான் இந்த டிடிக்கு மட்டும் இப்போ இதுக்கு நான் கிளாஸ் வச்சுக்கிட்டு இப்போதைக்கு இதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுட்டு இமேஜ் டிடி அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுக்கிட்டு அந்த டிடிக்கு வித் 50 பிக்சல், ஸோ 100 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற, சாரி, அந்த இமேஜ் டிடிக்கு உள்ள இருக்கிற இமேஜ். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வித் 100 பிக்சல் இப்போ இமேஜ் வந்துட்டா. பட் இங்கெல்லாம் வரல. ஸோ எதுக்காண்டி வரலன்னா, ஸோ பாருங்க, எதுக்காண்டி வரலன்னா நம்ம இந்த இடத்துல இமேஜிங்கிறது எதுவுமே கொடுக்கல. இமேஜிங்கிற ஒரு கீயே இருக்காது. ஸோ இப்படி பண்ணும்போது சப்போஸ் பேக் எண்ட்ல இருந்து ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா சில கீலாம் வராது. ஸோ எல்லா இடத்துலயும் ஒரு ப்ரோக்ராமிங்னாலும் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி வராத போது ஃப்ரண்ட் எண்ட்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுறணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுறணும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுறணும். எல்லா இதுக்குமே பண்ணா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுறணும். எதுக்கு கொஸ்டின் மார்க் போடணும்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கீயே வரல, அந்த கீயே இல்ல, அப்படி இருக்கும் போது அந்த கீயை நம்ம லோட் பண்ண ட்ரை பண்ணும் போது சப்போஸ் அந்த கீயை வச்சு வேற ஏதோ வேலிடேட் பண்ணி நம்மளுக்கு எரர் வந்துடும். சோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டோம்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இந்த மாதிரி கீ இருந்தா போட்டுக்க, இல்லாட்டி விட்டுரு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இது. ஸோ நார்மலா கொஸ்டின் மார்க் போடுறது. ஓகே, புரியுதா? இல்ல இல்ல இல்ல, கொஸ்டின் மார்க் போட்டா இமேஜ் ஜெனரேட் ஆகும்லாம் இல்ல. என்னன்னா எரர் வராம ப்ரிவென்ட் ஆகும். ஸோ எரர் வராம ப்ரிவென்ட் ஆகும். என்ன எரர்னா இப்போ எரர் வரல, இப்போதைக்கு எரர் வரல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் இந்த இப்போ இந்த இடத்துல கான்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஆப்ஜெக்ட் என்னால லூப் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ நான் ஆப்ஜெக்டை லூப் பண்ண ட்ரை பண்றேன். டேட்டா டாட் மேப் அப்படி போட்டு ஐட்டம் இந்த இடத்துல
ஒரு div போட்டு h1 அப்படின்னு போட்டு ஐட்டம் ஐட்டம் டாட் சும்மா நார்மலா ஒரு இதை நான் போட்டுருந்தேன். ஸோ நேம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு எரர் வந்துட்டு, ஏன்னா டேட்டா டாட் மேப் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டு. எதுக்கு டாட், ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டா இருக்கா, ஸோ இதனால அதெல்லாம் லூப் பண்ண முடியல. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் நீங்க போட்டீங்கன்னா, ஸோ நார்மலா இப்போ இது வந்து டோட்டலாவே ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால ஃபுல்லா வரல. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்லா இருந்தாலும், இப்போ இந்த இடத்துல ஒரு நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து போகாது. ஸோ டைரக்டா இதுலயே ப்ரிவென்ட் ஆயிரும். ஓகே, டைரக்டா இதுலயே ப்ரிவென்ட் ஆயிரும். ஸோ இது டைரக்டா நான் ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்ட் யாருமே லூப் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு எம்டி அரே நான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் ஒரு எம்டி அரே யூஸ் பண்ணியிருக்கும் போது எம்டி அறைக்குள்ள டைரக்டா மேப் பண்ண முடியும், மேப் பண்ணலாம், பட் டேட்டா இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் நீங்கள் இப்படி போட்டீங்கன்னா, ஸோ என்ன நடக்கும்னா, ஸோ ப்ரிவெண்ட் ஆகும். ஏன்னா டேட்டா இருந்துச்சுன்னா பண்ணு. ஸோ இந்த டேட்டா ஒர்த்தான டேட்டாவாக இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போ, இல்லாட்டி இதுலேயே ஸ்டாப் பண்ணிடு. அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் மார்க். ஸோ இது ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் தான், உங்களுக்கு தெரியும். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் கூட தான் இது இந்த ரியாக்டும் வரும். ஸோ நார்மலாக இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸும் வரும். ஸோ இதுதான் ஒரு டாம்புக்குள்ள எப்படி டேட்டாவை உள்ள கொண்டாந்து கண்டிஷன் யூஸ் பண்ணி ரெண்டர் பண்றது. ஸோ இதோட இந்த வேலை தான் எல்லா பேஜுக்கும் இருக்கும். இப்போ நார்மலா இது இது நார்மல் இது. ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட் எப்படி நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல வந்து ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஸோ பாருங்க. ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்லயும் இங்க பாருங்க டி பாடி, ஏன்னா பாடியை தான் டேட்டாவை காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் லூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லூப் பண்ணி மேப் போட்டு, ஸோ அது கீழே வந்து நம்ம வந்து நான் இண்டெக்ஸ் கொடுத்தேன். ஸோ இண்டெக்ஸ் நான் கொடுத்தேன், அவங்க வந்து இந்த ஐட்டம் டாட் மெனுவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெனுவை கொடுத்து இங்க லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரியல் டைம் ப்ராஜெக்ட். ஸோ வேற எது பார்த்தோம்னா இது இந்த இதெல்லாம் ஏன் வந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பூட் ஸ்டாப், இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ரியாக்ட் பூட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ பாருங்க, ஒவ்வொரு இதாக அப்படிதான் லூட் பண்ணுவாங்க. மேலே ஃபுல்லாமே கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு இதை ஏபிஐ தான் ஃபெச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் மெனு ஐட்டம்ஸ் அப்படிங்கும் போது ஒரு ஏபிஐ ஃபெச் பண்றோம். ஸோ ஒரு ஏபிஐ ஃபெச் பண்ணி அதுக்குள்ள டேட்டாவை ஹேண்டில் பண்றோம். இந்த லொகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட், லொகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் உங்களுக்கு தெரியும். டேட்டாவை இன்னொரு காமெண்ட்ல இருந்து இன்னொரு காமெண்ட்டுக்கு வர டேட்டா. ஸோ அதை நான் டைரக்டா உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள கொடுத்து அதை மேப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உள்ள வந்தப்பறம் தான் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து அதை ஒரு ஸ்டேட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டேட் அப்டேட் பண்றது. செட் செட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேட். அது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேட். ஸோ இது நார்மலா இது இண்டிஜர் ஸ்டேட், இது ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டேட், இது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேட். ஸோ அப்டேட் பண்ணிருக்காங்க. நிறைய ஏபிஐ தான் ஃபெச் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏபிஐ தான் ஃபெச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏபிஐ தான் ஹேண்டில் பண்ணி இங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து செலக்ட் டேக் இருக்கும். செலக்ட்ல ஆப்ஷன்ஸ் வரும் தெரியுமா. ஸோ அதை ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் லூப் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லா பேஜ்லயுமே இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா பேஜ்லயுமே நம்ம லூப் தான் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் இன்புட் டேட்டா வாங்குறது. ஸோ இந்த இடத்துல இல்லைனாலும் ஸோ வேற ஏதாவது ஒரு இடத்துல இரு டேட்டா இருக்கதான் செய்யும். நம்ம லூப் பண்ணி தான் வச்சிருப்போம். ஸோ எஸ், ஏபிஐ வந்து பேக் எண்ட்ல கிரியேட் பண்ணி தருவாங்க, நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு தருவாங்க. ஸோ அது எதுக்குள்ள ஏபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபோட தருவாங்க. அந்த ஏபிஐ நம்ம கெட் பண்ணி அதை ஃபெச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இதுதான். ஸோ இதை பாருங்க, இப்போ மறுபடியும் டிஆர். ஸோ மறுபடியும் டிஆர் டிஆர் நான் என்ன பண்ணிருக்கேனோ அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, இதுல அலைன் லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. லெஃப்ட்னா லெஃப்ட்ல அலைன் பண்றதுக்கு. ஸோ அது ஒண்ணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏபிஐ ஏபிஐ ஃபெச் பண்ணி டேட்டாவை ஷோ பண்றது. மேக்ஸிமம் 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 டேட்டாவை என்னன்னா இந்த டேபிள்ல ஷோ பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே.
ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்?